ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக செய்து கொடுத்துடலாம். இது 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப்பு பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சலிக்கணும்னு அவசியம் இல்லை, அரைச்சிட்டு இதில் சேர்த்தாலே போதும். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு வெள்ளை உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு 2யும் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது அங்கங்கே சாப்பிடும்போது கடிப்படும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கிறது போல் இருந்தால் ரவை இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை பிசைஞ்சு வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை ஊறி வரணும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு முறை இதை நல்லா பிசைஞ்சிட்டு இது போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்குவோம். பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சுட்டு இது போல் மூடி விட்டுட்டு ஒரு மூடியோ அல்லது இது போல் தட்டையாக உள்ள பாத்திரத்தை வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இது போலவே 4-5ன்னு செய்துட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே செய்துக்கலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன். இப்போது 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாகி பொன்னிறமாயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் செய்துக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது இட்லி மாவில் செய்தது போலவே இருக்காது, நல்லா முறுமுறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் டயத்தில் டீ கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் செய்து கொடுத்தா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப்பு இட்லி மாவு வச்சு ஒரு தட்டு நிறையா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது போல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.